கும்பராசி அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய விதமான விஷயங்கள். இப்ப நான் இனி நல்லா இருப்பேனா அப்படிங்கிற அந்த கமெண்ட்ஸ் நிறைய பார்க்க முடியும் ஒவ்வொரு வீடியோலயுமே. இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது? எங்க வீட்லயே நெறைய பேர் கும்பராசி. நிறைய பேர் இருக்காங்களாப்பா? அதனால எல்லாரும் வெயிட்டிங். எப்படாப்பா வந்து குரு மாறுவாரு? அ எப்போ சனி வந்து நம்மள விட்டு போவாருன்னு. ஏன்னா ஜென்ம சனியில வந்து உண்மையிலேயே சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சோதனை காலம் இருந்ததோ, ஈக்குவலா கும்பராசிக்காரர்களுக்கும் இருந்தது. இப்ப வரக்கூடிய குரு 6ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட, இந்த சனி பகவானினுடைய மாற்றம் கும்பராசி நேயர்களுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 30, 40% ஒரு மூச்சோட அளவுக்கு இருக்கும். தனிப்பட்ட ஜாதகங்கள்ல அவளுக்கு தசா காலங்கள்லாம் நல்லா இருந்ததுன்னா, குரு 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டமும் ஒண்ணும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அண்ட் 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ராகு மாறிட்டாலே உங்களுக்கு நெறையா மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகும். ஸோ ஒரு கலக்கமான ஒன்று, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஒரு தன்மை. ஸோ இது எல்லாம் ராகுவும் கேத்துவும் மாறக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா கேத்து பகவான் சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டமும், ராகு தன்னுடைய ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டமும் சிந்தனையுக்கும் செயலுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஸோ இது ராகு மாறின பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய மன தெளிவை வந்து ஏற்படுத்தும். எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க டிசம்பர் மாதத்துக்கு மேலே ஒரு வேலை மாறுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு திருமண விஷயமாக இருக்கட்டும், டிசம்பர் மாதத்துக்கு மேலே இவங்க முடிவு எடுக்கிறதாக இருந்தால் கும்பராசினியர்களுக்கு ஒரு குழப்ப நிலை இருக்காது. அதாவது பேட் பீரியட் அப்படிங்கிறது ஒன்று, கன்ஃபியூஸ்ட் பீரியடுங்கிறது ஒன்று. ஸோ இவங்களுக்கு பேட் பீரியட் இல்லை, கன்ஃபியூஸ்ட் பீரியட் தான். ஸோ இந்த கன்ஃபியூஷனை இவங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இல்லை ஜோதிடர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கறது, அந்த மாதிரி கேட்டு இவங்க தெளிவுபடுத்தி கொள்ளலாம். இவ்வளோ நாள் ஒரு 3-4 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து கும்பராசிக்காரர்களுக்கு மாறுறது. இப்போ எப்படியா இருந்தாலும் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல காலம்தான். அதற்கு பிறகு நவம்பருக்கு அப்புறம் ராகு கேது மாறினதுக்கப்புறம் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை இவங்க எடுக்கிறது நல்லது.